அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு காக்க 900 அப்படிங்கிற மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படம் 1991 வந்திருக்கு. ஊர்வசிக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அது ஒரு சின்ன காலனி, சில வீடுகள் தான் இருக்குது. ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு 27-28 வயது இருக்கக்கூடிய இளைஞன் இருந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளமே அவனுடைய தங்கச்சி தான். அவனுடைய தங்கச்சிக்கு ஒரு 18 வயசு இருக்கும், ரேவதி அப்படின்னு. கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் இருக்கிறா. அவளுக்கு சின்ன வயசில் டைஃபாய்டு நோய் வந்தது. அப்போ அந்த டைஃபாய்டு ரேவதியுடைய மூளையை தாக்கினதுனால அவளுடைய மூளை பாதிப்படைஞ்சிடுச்சு. ஆள் நல்லா வளர்த்தியாக அழகாக வளர்ந்துருந்தாலும், 18 வயசுக்கே உரிய வளர்ச்சியோடு அழகாக வளர்ந்துருந்தாலும், அந்த பொண்ணுடைய மனசு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன குழந்தைய போல் விளையாடிக்கிட்டு இருப்பா, அடம் பிடிப்பா, மற்றவங்கள போட்டு அடிப்பா, தனக்கு வேண்டியதை சண்டை போட்டு வாங்குவா. இந்த மாதிரி ரொம்பவே குழந்தைத்தனத்தோடு இருந்துக்கிட்டு இருக்கா ரேவதி. ரேவதியை கண்ணும் கருத்துமா பார்த்து காப்பாற்றி வந்துக்கிட்டு இருக்கான் ராஜசேகர். வேற யாருமே அவங்க வீட்டில் இல்லை. காரணம் என்னென்னா, ராஜசேகர் ரேவதியுடைய பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. அதனால் ராஜசேகர் தங்கச்சியை ரொம்பவே அன்பாக ஆதரவோடு வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆஃபீஸுக்கு போகும்போது தேவகி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சுருக்கான். அவங்களுமே இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த பொண்ணு ரேவதி என்ன பண்ணுவா, வெளியில் ரோட்டில் போய் பக்கத்து வீட்டு சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, 7-8 வயசு இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளோடு விளையாடிக்கிட்டு இருப்பா. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிகாரன் இருக்கான். அவன் குடிச்சிட்டானா என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு ஒன்றுமே புரியாது அவனுக்கு. வெளியில் பொண்டாட்டியை தப்பாக பேசுகிறது, பொண்டாட்டி பிள்ளைகளை அடிக்கிறது, அப்படியே விழுந்து கிடக்கிறதுமா இருப்பான். அவனை நம்ம ரேவதி அடிக்கடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த பையன் கூட அடிக்கடி ரேவதி விளையாட போவா. அப்படி இருக்கிற தருணத்தில் ராஜசேகரனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான், பாலன் அப்படின்னு. அந்த பாலனுக்கும் ராஜசேகரனுடைய வயசே தான் ஆகுது. ரேவதியுமே பாலன் வந்துட்டா ரொம்பவே சந்தோஷமாக அவனோட பைக்கில் ஏறிக்கிட்டு ஊர் சுற்றணும், ஸ்பீடாக பைக் ஓட்டு அப்படின்னு விளையாடுவா. பாலனுக்கு அம்மா இருக்கிறாங்க. பாலனும் அதே காலனியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். பாலனுடைய அம்மா பாலனை திட்டுவாங்க. நீ உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட பழகக்கூடாது, அந்த பொண்ணுக்கு மனநிலைமை சரியில்லை, உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை உன் பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஊரை சுற்றாத. பாலனுடைய அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் மும்பைக்கு வேற போக போகிறேன், உன் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க போகுது, அதை போய் பார்த்துக்க போகணும் நான். அந்த அம்மா பாலனை எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ராஜசேகரன் வேலை செய்கிற அலுவலகத்திலேயே ராதிகா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ராஜசேகரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே சில நாட்களில் ராஜசேகரும் ராதிகாவும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா சொல்கிறா, உன் தங்கச்சியை நீ இந்த மாதிரி வீட்டிலையே அதே காலனியில் வச்சிருக்கிறது நல்லதில்லை, ஜெயில் மாதிரி இருக்குது, அவளுக்கு மன வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் என்ன, ஊரை சுற்றி காட்டணும், பல இடங்களை சுற்றி காட்டும்போது அவளுக்கு பல விஷயங்களை பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பா, வாழ்க்கையை புரிஞ்சுப்பா அப்படின்னு ராதிகா ராஜசேகர்கிட்ட எடுத்து சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம ராஜசேகர், ரேவதி மற்றும் ராதிகா 3 பேரும் போய் ஒரு பீச் ரிசார்ட்டில் சில நாட்கள் தங்குறாங்க. அப்போ நல்லா ராதிகா கூட ரேவதி விளையாடுறா. ராதிகாவும் ரேவதியை ரொம்ப நல்லா அன்பாக பார்த்துக்கிறா. அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தருணத்தில் விளையாட்டில் தோற்றுருவோமோ அப்படிங்கிற தருணத்தில் ரேவதி என்ன பண்ணுறா, ராதிகாவை தலையில் நல்லா ஒரு பொம்மையை வச்சு, ஒரு இரும்பு பொம்மையை வச்சு அடிச்சிடுறா. தலையில் பயங்கரமாக அடிபட்டுடுது. ராஜசேகருக்கு கோபம் அந்த பெண் மனநிலை சரியில்லாத தங்கச்சி ரேவதியை அடிச்சிடுறான். ராதிகா ராஜசேகர் கிட்ட சொல்கிறா, எதுக்காக நீ டென்ஷன் ஆகி ரேவதி அடித்தா, அவள் என்னை இன்னுமே வெறுத்துருவா இல்லையா, அவள் தெரியாமல் தானே என்னை அடிச்சிட்டா, இதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ரேவதியையும் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லும்போது ராஜசேகர் சொல்கிறான், இதுக்காக தான் நான் பயந்துக்கிட்டு இருக்கேன், என் தங்கச்சி கொஞ்சமாவது சரியாகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நாட்கள் மாதங்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரேவதி விளையாட்டுத்தனம் மாறாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கா. சில மாதங்களில் அந்த ரேவதியை பார்த்துக்கக்கூடிய அந்த அம்மா தேவகி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பாலனுடைய அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஓடி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது,
இந்த பொண்ணு ரேவதி 2 மாதம் கர்ப்பமாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் எனக்கு எப்படி நான் ராஜசேகர் கிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுன்னு ரொம்பவே தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதே காலனியில் இருக்கக்கூடிய அந்த வயதான டாக்டர் ரேவதியை சோதித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி இந்த பொண்ணு 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா ரேவதி அந்த காலனியை விட்டு எங்கேவுமே வெளியே போனது கிடையாது, யார் கூடயும் பழகுனதும் கிடையாது. தெரிஞ்சவங்க கூட மட்டும்தான் ரேவதி பேசுவா பழகுவா. அவன் அந்த ராஜசேகர் ரொம்பவே பயந்து போயிடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. ரேவதி கிட்ட எல்லாருமே பல வழியில் கேட்டு பார்க்குறாங்க, யாராவது புது ஆட்கள் கூட நீ பழகினியா, எந்த ஆணோடு நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதிக்கு சொல்ல தெரியல. அப்படியே பேந்த விழிச்சுக்கிட்டு இருக்கா அவ. ராஜசேகருக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. அந்த தருணத்தில் ராதிகா சொல்கிறா, நான் வேணும்னா ரேவதி கிட்ட நைஸாக பேசி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜகுமாரன் அப்படின்னு மட்டும் சொல்கிறா ரேவதி. அப்போ அதை கேட்டுட்டு ராஜசேகரன் சொல்கிறான் ராதிகா கிட்ட, ராஜகுமாரனா? அது நான் கதையில் தான் அடிக்கடி நான் என் தங்கச்சிக்கு ரேவதிக்கு சொல்லுவேன். ஒரு ராஜகுமாரன் வருவான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவான், உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு என் தங்கச்சிக்கு தினமுமே இரவில் ராஜகுமாரன் கதைகளை சொல்லி தூங்க வைப்பேன். யாராவது ஒரு ராஜகுமாரன் எனக்குமே வருவானா அப்படின்னு அவள் விளையாட்டாக கேட்பா. நாட்களை கடத்தக்கூடாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா இந்த கர்ப்பத்தை வேற கலைக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ராஜசேகர் வருத்தப்பட்டுக்கிட்டு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த பெண் ரேவதி என்ன பண்ணுறா, அடிக்கடி இந்த ராஜசேகருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பாலனுடைய வீட்டுக்கு போய் ராஜகுமாரன் இருக்கிறாரா, வந்துட்டாரா, அவர் பாட்டு பாடுறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அதை ஒரு தருணத்தில் ராஜசேகரன் பார்த்துட்டு நண்பன் பாலனை சந்தேகப்பட்டு நல்லா அடின்னு அடிக்கிறான். டேய், நீ என்னை சந்தேகப்படுறது பெருசாக இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படலை, ஆனால் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அவன் ஏன் எங்கள் வீட்டுக்கு ராஜகுமாரன் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறான்னு தெரியல, கொஞ்சம் என்னை யோசிக்க விடு அப்படின்னு பாலன் யோசனை செஞ்சுட்டு ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு ரேவதி கிட்ட காட்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள யார் ராஜகுமாரன் அப்படின்னு கேட்கும்போது ரவி அப்படிங்கிற ஒரு இளைஞன், ஃபோட்டோவில் இருந்த இளைஞனை காட்டி ரேவதி சொல்கிறா, இதுதான் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லும்போது பாலனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. காரணம் என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்பு பாலனை பார்க்குறதுக்கு அவனுடைய பழைய நண்பர்கள் சில பேர் வந்திருந்தாங்க. அதில் இந்த ரவியுமே வந்திருந்தான். இந்த ரவி தான் ரேவதி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. தன்னை பார்க்கறதுக்காக லீவில் வந்திருந்த பழைய நண்பனான பணக்கார வீட்டு பையனான ரவி தான் இந்த மாதிரி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் பாலன். ராஜசேகருமே அந்த ரவியை பார்த்துருக்கான். ரவி ராஜசேகர்கிட்ட வாலண்டரியாக பேசியிருக்கான். அதனால் ராஜசேகருக்கும் அவனுடைய முகம் ஞாபகம் இருக்குது. உடனே பாலன் சொல்கிறான், என்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்படி செஞ்சுட்டான் இல்லையா, நானே அவனை ஊருக்கு போய் பார்த்து பேசி ஏதாவது நல்ல விஷயம் முடிக்க பார்க்குறேன், ரேவதிக்கும் அவனுக்கும் திருமணத்தை முடிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலன் தன்னுடைய நண்பன் ரவியை பார்க்குறான். ரவியை கேட்கும்போது ரவி அந்த பெண் ரேவதியை அவமானமாக பேசுகிறான். பைத்தியக்கார பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா, எனக்கு இப்போ தான் நிச்சயமாயிருக்கு, நல்ல அழகான வசதியான வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ரவி பாலனை திட்டி அங்கேருந்து அவனுடைய வீட்டிலேருந்து விரட்டி விட்டுடுறான். பாலன் ரொம்பவே ஏமாற்றத்தோடும் மன வருத்தத்தோடும் ராஜசேகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். ரவி அந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான், உன் தங்கச்சியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ராஜசேகர் மனமுடைஞ்சு போயிடுறான். அதே தருணத்தில் நம்ம ரவி கிட்ட இன்னொரு நண்பன் சொல்கிறான், டேய், நீ அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா பழகிக்கிட்டு இருந்தா எங்களுக்கே தெரியும், இந்த பெண் ரேவதி உன்னுடைய மகளாக இருந்து யாராவது இப்படிப்பட்ட துரோகத்தை உன் மகளுக்கு செஞ்சா உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ரவி கிட்ட அந்த நண்பன் கேட்குறான். அதன் பிறகு ரவிக்கு கொஞ்சம் மனசு மாறுது. அவன் என்ன சொல்கிறான், சரி நான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவள் கூட சந்தோஷமாக வாழ முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரவி என்ன பண்ணுறான், நல்ல ஒரு புடவை வாங்கிக்கிட்டு ஒரு தங்க செயினையும் வாங்கிக்கிட்டு உடனே நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு ரேவதியை தேடி காரில் வரான். அந்த தருணத்தில் ராஜசேகர் அங்கே காரில் வந்த ரவியை பார்த்த உடனே பயங்கர ஆத்திரத்தில் கோவத்தில் இருந்தவன், என் தங்கச்சியை கெடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்காகடா திரும்ப இங்கே வந்திருக்க அப்படின்னு அங்கே இருந்த ஒரு கம்பியை எடுத்து
ராஜசேகர் வந்து ரவியை நல்லா அடிச்சிடுறான். ஒரு தருணத்தில் ஆத்திரத்தில் ரவியை குத்தி கொலையும் செஞ்சிடுறான் ராஜசேகர் ஆத்திரத்தில். ரவி ஏதோ சொல்ல வரான் அப்படிங்கிறத கேட்க கூட ராஜசேகர் தயாராக இல்லை. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டாலும் அதை உணர்ந்து திருந்தி வந்து பேச வரும்போது அதுக்கான ஒரு தருணத்தை கொடுக்காம இப்போ ராஜசேகர் கொலைக்காரனாக நிற்கிறான், ஜெயிலுக்கு போக போகிறான் தன் தங்கச்சியை அங்கே விட்டுட்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.